ஐயோ கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சோலார் பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு பேனல் கிளீனிங், இன்வெர்டர் மானிட்டரிங், டிசி கேபிள் அண்ட் கனெக்டர் செக்அப்ன்ற மாதிரி ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் தேவை. அதில் ஒரு முக்கியமான மெயின்டெனன்ஸ் தான் இந்த ஸ்ட்ரக்சர் சைடு செடி வளராமல் பார்த்துக்கிறது. இந்த மாதிரி செடி வளர்ந்து பேனலில் ஷேடு விழுந்துச்சுன்னா 10 to 20% ஜென்ரேஷன் லாஸ் ஆகும். பேனலுக்கு கீழே வளர்ந்துச்சுன்னா அது பேனலை டேமேஜ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரூஃப் டாப்னா பிரச்சனை இல்லை. இது கிரவுண்ட் மவுண்டிங் கிட்டத்தட்ட 13 ஏக்கருக்கு இருக்குது. 2 இல்லைனா 3 மாதத்துக்கு ஒருக்க நாங்கள் ரொட்டேட்டர் விட்டு க்ளீன் பண்ணுவோம். போன மாதம் பெஞ்ச மழைக்கு பார்த்தீங்கன்னா தரை ஈரமாக இருந்ததுனால அதை பண்ண முடியலை. இப்படியே விட்டால் செடியெல்லாம் ரொம்ப பெருசாயிரும்ட்டு நாங்களே வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதம் ஃபுல்லாக எங்களுக்கு இதுதான் வேலையாகவே இருந்துச்சு. சும்மா இல்லாமல் பேனலை தொட்டு பார்ப்போமேனு பார்த்தேன். சரியான சூடு. இந்த சோலார் பேனல் எப்படி கரண்ட் உருவாக்குதுங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி சோலார் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.